ஹாய், நான் தான் உங்க மீனுக்குருவி. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போலாம். சனி பிரதோஷத்தின் மகிமை. கிட்டு, இன்று என்ன செய்வோம்? காட்டில் சுற்றி பார்க்கலாமா? அந்த பறவைகள் எங்கே போகின்றன? வா, நாமும் போய் பார்ப்போம். அவர்கள் இருவரும் அந்த திசையில் பறக்க முடிவு செய்தனர். இது என்ன இடம்? அவர்கள் ஒரு புனிதமான இடத்தை கண்டனர். அங்கே இருந்த வயதான பூசாரி குருவி அவர்களுக்கு இன்று என்ன நாள்? இன்று சனி பிரதோஷம். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக வாசுகி என்ற பாம்பை மந்தார மலையை மத்தாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். நீண்ட நேரம் கடைந்த போது வலி தாங்க முடியாமல் வாசுகி பாம்பு ஆழகால விஷத்தை கக்கி அனைவரையும் காக்க எண்ணிய சிவபெருமான் அந்த விஷத்தை அப்படியே அள்ளித்தான் அருந்தினார். அதை கண்ட பார்வதி தேவி விஷம் இறைவனின் வயிற்றுக்குள் செல்லாமல் இருக்க அவரது தொண்டையை பிடித்து தடுத்தார். இதனால் விஷம் தொண்டையிலேயே தங்கி அவ்விடம் நீல நிறமாக மாறியது. சிவபெருமான் விஷத்தை வென்று உலகை காத்த அந்த மாலை நேரமே பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது. சனி பிரதோஷத்தின் பெல்லி பொங்கியத்துவத்தை அனைவரும் கவனமாக கேட்டனர். அனைத்து பறவைகளும் ஒன்றாக சிவனை பிரார்த்தித்தன. பிரார்த்தனையின் பின்னர் அனைவரும் அன்னதானம் சாப்பிட்டு புறப்பட தயாரானார். என் மனசு இப்போ அமைதியா இருக்கு. அந்த நிலா பாரு எவ்வளவு அழகா இருக்கு. குழந்தைகளே, நீங்களும் உங்க அம்மா கிட்ட இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஹலோ சுட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.